உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அலாரம் அடிச்சிட்டாங்க, சீக்கிரம் வந்து சேரு. இதுலயும் நீ லேட்டா வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இன்னும் ஒரு 10 மார்க் அப்படியே போயிடும். யாரா ஐயோ, இந்த லசானியா ஷீட் எங்க இருக்குன்னே தெரியலையே. என்ன தமேந்தி, எப்பாவது லேட்டுனா பரவாயில்ல, எப்பவுமே லேட்டுனா எப்படி? சாரி சார். சாரிலாம் வேண்டாம், சீக்கிரம். ஓகே சார். என்ன சங்கவி, ஒன்றும் கஷ்டம் இல்லையே, செஞ்சிருவீங்கல்ல? நீங்க ஜெயிக்கணும்னா டாப் நாட்ச் ஆர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், தெரியும்ல? ஏன்னா நலனும் தமயந்தியும் உங்களோட ரொம்ப முன்னாடி இருக்காங்க. யா சார், ஐ நோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, என்னோட மென்டார் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும், கேட்கலாமா? கேட்டுக்கலாம். ஆனா நீங்க செகண்ட் டைம் டவுட் கேட்க போறீங்களே, அப்படின்னா இதுதான் லாஸ்ட். அதுவும் 2 minutes மட்டும் தான் பேசணும். சரி, ஓகே. பாஸ், எனக்கு ஒரு டவுட். அமெரிக்கன் சாப்ஸி செய்யறதுக்கு நூடுல்ஸை வேக வச்சதுக்கு அப்புறம் தானே ஃப்ரை பண்ணணும்? ஹேய், இதெல்லாம் ஒரு பேசிக். இதுக்காகவா ஒரு சான்ஸை வேஸ்ட் பண்ண? சாரி பாஸ், நான் மறந்துட்டேன். சொல்லுங்க ப்ளீஸ். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஃபர்ஸ்ட் 80% வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரை பண்ணணும். ஓகே? ஓகே பாஸ், தேங்க் யூ. சங்கவி, இங்க பாரு, ரொம்ப மெனக்கடாத. நான் ஒன்னும் ஜெயிக்கிறதுக்காக உன்னை இந்த போட்டிக்குள்ள அனுப்பல. நான் என்ன சொன்னேனோ அதை செய்யறதுக்காக மட்டும்தான் உன்னை உள்ள அனுப்பிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? எஸ் பாஸ், ஞாபகம் இருக்கு. ஸோ மறந்துடாத, நீ சமைக்கிறங்கிறது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் என்னோட சிக்னலுக்காக வெயிட் பண்ண. நான் கண்ணை காட்டுவேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணாம நம்ம பேசி வச்ச மாதிரியே செஞ்சிரு. அவ்வளவுதான் உன்னோட ஜாப். ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். போ. டேய் நலன், எனக்கு ஆட்டம் காட்டுற. உன்னோட ஆட்டத்தை எல்லாம் இன்னையோட ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன்டா. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சமைக்க ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, உங்க ஏப்ரானை போட்டுக்கோங்க. Okay, your time starts now. அண்ணி, வெஜிடபிள்ஸை வேக வச்சதுக்கு பின்னாடி சைமல்டேனியஸா இன்னொரு பாத்திரத்துல தக்காளி சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க, சரியா? அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் பட்டர் போட்டு அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது நல்லா கொதிக்கும் போது 2 சீஸ் ஸ்லைஸ் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் அதில் சில்லி ஸ்பைசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க.
கடவுளே 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 நல்லா இருக்கணும். சூப்பரா இருக்குங்க. இந்த சாப்பாட்டை நான் இப்பதான் முதல்ல சாப்பிடுறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. செம. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தமயந்தி தான் ஜெயிப்பாங்க போல இருக்கே. அதுக்கு முன்னாடி கடைசியா நலனோட டிஷ்ஷை டேஸ்ட் பண்றதுக்காக அவரோட அம்மாவே வரப்போறாங்க. அவங்களோட கமெண்ட்ஸையும் கேட்டுடலாமா? நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு. கொண்டாங்க, டேஸ்ட் பாருங்க. பிரமாதமா சமைச்சிருக்க நலன். ஆ, இந்த புலாவுக்கு ஆப்பிளை மாதுளம்பழத்தை விட அன்னாசி பழம் தான் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். ம். அதையும் நீ கரெக்டா போட்டிருக்க. ஓவரால் இது ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பருங்க. பையனோட சமையல புகழ்ந்து தள்ளிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. ஓகே ஜட்ஜஸ், நீங்க சொன்ன மாதிரியே 3 கண்டஸ்டன்ஸோட சப்போர்ட்டர்ஸும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கோம். ஒன்றும் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இந்த டிஷ் எல்லாம் மூடி வைக்க போறோம். ஜட்ஜஸ் மூடி வைக்க சொல்றத பார்த்தா வேற ஏதோ முரட்டு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காக சார் மூடி வைக்கிறீங்க? என்னது? தெரியல. அடுத்து என்ன பண்ண போறீங்க? சொல்றேன். வெயிட். உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியலையே பெரியம்மா, பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஃபைனலிஸ்ட் 3 பேரும் சமைச்சதை டேஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறோம். ஆமா, இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் விட உச்சமா இந்த ஃபைனல்ஸ்லயும் நாங்க ஒருதலைபட்சமா நடந்துக்கிறதா குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கு. அதனால தான் இந்த முறை நாங்க மட்டுமே டேஸ்ட் பண்ணி இவாலுவேட் பண்ண வேண்டாம்னு கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸை நாங்கள் இவாலுவேட் பண்ண வச்சோம். அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு முடிவு எடுத்திருக்கோம். அது என்னன்னா, ஒட்டுமொத்த மீடியாக்களுக்கு முன்னாடி வச்சு நம்ம ஃபைனலோட முடிவுகளை அறிவிச்சலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.